எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்தியாலேயே லீடிங் எஃப்எம்சிஜி கம்பெனியா இருக்கிற ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனியோட Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட் சம்மரி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த குவார்டர்ல இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிற நம்பர்ஸை பார்த்தலாம். இந்த குவார்டர்ல கம்பெனி வந்து 16,323 கோடி வந்து சேல்ஸ் மூலமா ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 5.2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல 15,523 கோடி தான் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த குவார்டர்ல கம்பெனி 2,896 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 9% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5.2% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் வந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா எபிட்டா மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் 24.1% இருந்தது. இந்த வருஷம் 22.8% ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1.34% வந்து எபிட்டா மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இவங்க ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்கான காரணம் ஒன் டைமா அவங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸ் கெயின் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால அந்த டாக்ஸ் கெயினை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெட் ப்ராஃபிட் வந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணாம விட்டோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 2% குறைஞ்சுதான் இருக்கு. அதை வந்து இந்த டேபிள்ல பார்த்தா நமக்கு தெரியும். அவங்க லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல 2,610 கோடி வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து 2,756 கோடி வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல 4,000 கோடி பண்ணியிருந்தவங்க இப்போ 3,919 கோடி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ஷேரை நல்லாவே ஏற்றிருந்தாங்க. எல்லா அனலிஸ்டும் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த ப்ராஃபிட் 9% அவங்க காட்டுறதுக்கான முக்கியமான காரணம் அவங்களுக்கு கிடைச்ச ஒன் டைம் டாக்ஸ் கெயின் தான். அது இல்லாம பார்த்தா எபிட்டா மார்ஜின் வந்து கம்மி தான் இருக்கு. ஸோ இவங்களோட மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல தான் இருக்கு அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த கம்பெனியோட செக்மெண்ட் வைஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களோட ஹோம் கேர் ப்ராடக்ட் செக்மெண்ட்ல வந்து ரெவன்யூ வந்து 2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பியூட்டி அண்ட் வெல்பீயிங்ல 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சனல் கேர்ல வந்து 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்ல வந்து 4% வந்து அவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதன் மூலமா தான் ஓவராலா ரெவன்யூ வந்து நல்லாவே அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோம் கேர்ல வந்து அவங்க வந்து நெகட்டிவ் ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. 1% வந்து இந்த தடவை ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி பியூட்டி அண்ட் வெல்பீயிங்ல 3% டவுன் ஆயிருக்கு. பர்சனல் கேர்ல 12% வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபுட் அண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட்ல 11% வந்து ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஸோ இதன் காரணமா தான் ஒட்டுமொத்தமா அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு ஏறி இருக்கு. ரெவன்யூ அளவுக்கு அவங்களுக்கு ஏறல. ஸோ ரெவன்யூ அதிகமாகி ப்ராஃபிட் வந்து அந்த அளவுக்கு ஏறல அப்படிங்கிறப்ப அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல இருக்கு. ஓவராலா அவங்களோட எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர்ல 22.8% இருக்கு. இது வந்து லாஸ்ட் இயர் இதே குவார்டரை கம்பேர் பண்ணும்போது 130 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி. ஆனா மார்க்கெட் வந்து பாசிட்டிவா என்ன பார்க்குது அப்படின்னா அண்டர்லையிங் சேல்ஸ் growth வந்து 5% இருக்கு. வால்யூம் growth வந்து 4% அவங்க வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிக்கு இந்த வால்யூம் growth வந்து ரொம்ப முக்கியம். லாஸ்ட் 3 குவார்டர்ஸா இருந்ததை விட இந்த குவார்டர்ல வால்யூம் growth வந்து 4% போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியா இந்த கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவா தான் பார்க்கப்படுது. மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ரிசல்ட்டை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா டிமாண்ட் என்வரன்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கு. அது இன்னும் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க ஆஸ் அ கம்பெனியா காம்படிட்டிவா இருக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்றோம். அதே மாதிரி வால்யூம் லெட் growth வந்து நாங்க கொண்டு வரதுக்கு பாக்குறோம். அதுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ வந்து நாங்க அப்பப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட இருக்க பிராண்ட் மேல நாங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். அதன் மூலமா எங்களோட கம்பெனியோட அந்த கிராஸ் மார்ஜினை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாங்க ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எபிட்டா மார்ஜின் பத்தி சொல்லும்போது ஃபியூச்சர்ல எபிட்டா மார்ஜின் வந்து 22 ல இருந்து 23% ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கு தான் வந்து நாங்க வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாங் டேர்மா இபிஎஸ் growth வந்து டபுள் டிஜிட்டா இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸையும் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்பெனி ரிசல்ட்ஸ்ல இருந்த டீடைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படி டீடைல்ஸ். இந்த ஷேர் வந்து 2,511 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 55 பிஇ. டிவிடெண்ட் yield வந்து 2.09%. இதோட 52 வீக் ஹை பார்த்தோம் அப்படின்னா 3,035. ஸோ அங்கிருந்து இந்த ஷேர் வந்து கரெக்டா ஆயிட்டு இருந்தது. நம்ம ஐடிசி வீடியோல பார்த்த மாதிரி
இந்த கம்பெனியும் சேம் இஷ்யூல தான் போயிட்டு இருக்கு. ரெவன்யூ ஏறினாலுமே மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல இருக்கு. பட் டிமாண்ட் வந்து ரிகவரி ஆகுது, ரூரல் சைடு வந்து டிமாண்ட் இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஷேர் வந்து அடுத்தடுத்த குவார்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒட்டுமொத்தமா இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனி பத்தின ரிசல்ட்ஸ் அப்டேட் அண்ட் எவ்வளோ வேல்யூவேஷன் இருக்கு அப்படிங்கிற அப்டேட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பர்சனல் ரிசர்ச் பண்ணுங்க, இல்ல செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.